Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. போன வருஷம் மே ஜூன்ல பரீட்சை நடக்குது. இந்த வருஷம் மே மாசம் தான் கீ கொடுக்குறாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அடாவடித்தனம் அப்படின்னா, நீங்க தப்பான கீயை போட்டு கோடிங் ஷீட்டை இவாலுவேட் பண்ணி மெரிட் லிஸ்ட் கொடுத்து மெயின்ஸ் எழுத வச்சு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டே முடிச்சிட்டீங்க. எல்லாம் முடிச்ச பிறகு இந்த இது சொல்லுவாங்களா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன வேஸ்ட் தானே. உயிரோட இருக்கும்போது காப்பாற்றணும்ல ஒரு உயிரை. இப்போ பார்டர்ல என் ஸ்டூடெண்ட் 2-3 பேர் எனக்கு தெரியும், கரெக்டாக 85 புள்ளி பார்டர்ல நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, ஆனால் இவங்க தான் கீ தப்பா போட்டு இவாலுவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க கீ கரெக்டாக போட்டு இவாலுவேட் பண்ணியிருந்தா அவன் கட் ஆஃப் ரீச் பண்ணியிருப்பான். 4 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணது 10 வருஷம் 8 வருஷம் படிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இங்கே என்னன்னா, ஒரு அட்டம் போச்சு அப்படின்னா மினிமம் 4 வருஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்னன்னா, இது ஜாப் கிடையாது, இது ஒரு கனவு, இது ஒரு ஆம்பிஷன், இது ஒரு ட்ரீம். அந்த யூபிஎஸ்சி தான் பொறுப்பேற்கணும், யூபிஎஸ்சி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னா அந்த யூபிஎஸ்சியில் யார் பொறுப்பேற்பா? எந்த யூபிஎஸ்சிக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, யூபிஎஸ்சி கம்பேஷனேட் கிடையாது, யூபிஎஸ்சிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். யூபிஎஸ்சி தேர்வில் குளறுபடி நடக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ராஜா சார் கிராக்கிங் IAS அகாடமியின் முருகராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். யூபிஎஸ்சி தேர்வில் கொஸ்டின் பேப்பர்லாம் யார் செட் பண்ணுறாங்க? 10th 12th எக்ஸாம்னே வச்சுட்டிங்கன்னா அந்த பாடப்பிரிவை சேர்ந்தவர்கள், அதில் அனுபவம் கொண்டவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க தானே எடுப்பாங்க. அந்த மாதிரி தானே எடுப்பாங்க சார். இப்போது பேசிக்காக இங்கே என்ன ப்ராசஸ் என்னென்னா, நல்ல எக்ஸ்பர்ட், நல்ல ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க இல்லை ஜியாகிரஃபி தெரிஞ்சவங்க அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட தான் கொடுப்பாங்க. இது வந்து நார்மலாக அப்படி தான் நடக்கும். இப்போ சயின்ஸ்லேருந்து இத்தனை கொஸ்டின் வரணும், ஹிஸ்ட்ரியிலேருந்து இத்தனை கொஸ்டின் வரணும், அந்த மாதிரிலாம் பிரிப்பாங்கல்ல? இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு. சயின்ஸ் தெரிஞ்சவங்க சயின்ஸில் எக்ஸ்பர்ட். நீங்கள் அகாடமி நடத்துறீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்லாம் படிப்பாங்க நிறைய பேர். நீங்கள் ஒரு 50 கொஸ்டின் ரெடி பண்ணி 100 கொஸ்டின் ரெடி பண்ணி கோச்சிங் வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் மட்டும் ரெடி பண்ணுவீங்களா, இல்லை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட? இல்லை, நாங்கள் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவோம். லைக் நான் ஒர்க் பண்ணுவேன், இன்னும் மற்ற டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, நாங்கள் ரீசெக் பண்ணுவோம், இது பண்ணுவோம், எல்லாமே பண்ணி தான். ஒரு IAS அகாடமியில் இப்படி நடக்கும்போது, அகில இந்திய தேர்வு நடக்கும்போது அவங்க அதை செக் பண்ண ஒரு குழு இருக்காதா? கட்டாயம் இருக்கணும். பட் ஆனால் அதான் சொல்லலாம், ஐடியாலஜிக்கலாக எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு. அதுதான் என்னோட கருத்து. வேணும்னு தான் நடந்திருக்கு சார். எந்த மாநிலமாக இருக்கலாம். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், மகாராஷ்டிரா பற்றி நான் ஒரு கொஸ்டின் செட் பண்ணணும்னா கூட நான் மகாராஷ்டிரா பற்றி ஒரு புரிதல், அந்த இயக்கத்தை பற்றின புரிதலோட தான் நான் அந்த கொஸ்டின் செட் பண்ணணும். புரியுதுங்களா? ஆனால் அப்படி நான் செட் பண்ணலைன்னா கொஸ்டின் செட் பண்ண என்னோட தப்பு, அது என்னோட தப்பு. அது மாதிரி இந்த இடத்துல அந்த கொஸ்டின் செட் பண்ணவரோட தப்பு தான். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு நோட்டீஸாக இருக்கணும். இனிமேல் வந்து எந்த போர்டு, அது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோ இல்லை RRBயோ இல்லை UPSCயோ, எனி போர்டு யாராக இருந்தாலும் இனிமேல் சரி பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு சர்க்குலராகவே கொடுக்கலாம். கமிஷன்ஸ் இந்த மாதிரி போர்டுக்கெலாம் இனிமேல் வந்து இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாங்க, கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சர்க்குலரே கொடுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வரும்போது யூபிஎஸ்சி இதெல்லாம் ஏற்றுக்குமா? சார் ஆக்சுவலாக யூபிஎஸ்சி எதுக்குமே ஆன்சரே பண்ணுறது இல்லை சார். அவங்க எப்போவுமே கீப்பிங் சைலண்ட் தான், வாயை மூடிட்டு தான் இருக்காங்க. எதுக்குமே வாயை திறக்கிறதே இல்லை சார். பூஜா கேட்கர் பிரச்சனையில் வாய் இப்போ திறக்கல, பாட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் மனோஜ் சோனி, யூபிஎஸ்சி சேர்மனு. அதுக்கப்புறம் இதோட கேவலம் என்னன்னா, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2024 கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கீழே மகா கேவலமாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மகா கேவலமாக, அது யூபிஎஸ்சி வந்து அவ்வளோ மகா கேவலமான ஒரு கீயெல்லாம் கொடுக்கவே கூடாது சார். கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம், நம்ம அம்பேத்கர் உருவாக்கின இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிள் 112 இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிற பற்றின ஒரு ப்ரொவிஷன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட்டோட பிஹாஃபில் தான், குடியரசுத் தலைவரோட ஒரு இதில் தான் இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்யப்படணும்னு கிளியராக ஆர்டிக்கிள் 112 இருக்குது. புரியுதுங்களா? இது 1950 நம்ம குடியரசு நாடாகிறோம். புரியுதுங்களா? அப்போவே இது வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு, கான்ஸ்டிடியூஷனில் எழுதப்பட்டு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனோட சிக்னிஃபிகன்ஸ். நம்ம ஒன்றும் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. நம்ம வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. இப்போ பிரிட்டிஷில் வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம், அது வந்து இட்ஸ் பேஸ்ட் மோர் ஆன் கன்வென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கிளியராக எழுதப்பட்டது, இன்ஃபேக்ட் லெங்க்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நம்மது. அவ்வளோ அழகாக லெங்க்தியாக நீட்டி முளைக்கி அழகாக எழுதியிருக்கும் போது இவங்க எப்படி அந்த கீ தப்பாக கொடுக்கலாம்?
இது வந்து தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னா கூட ஒத்துக்க முடியாது. ஏன்னா யூபிஎஸ்சிங்கிறதே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. யூபிஎஸ்சி உருவாகிறதே அந்த கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு யூபிஎஸ்சியே கிடையாது. யூபிஎஸ்சி உருவாக்குனது எது? அந்த கான்ஸ்டிடியூஷன், நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து தான் அந்த யூபிஎஸ்சி உருவாகுது. அந்த யூபிஎஸ்சி அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒரு அடிப்படையான விஷயம். சார் எனக்கு தெரிஞ்சு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் குடிமையியல் சிவிக்ஸ்லேயே இது இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட், படித்து பார்க்கணும், இருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா அதுலேயே மணி பில் இதெல்லாம் பேசுகிறாங்க, நம்ம ஸ்கூல்லேயே படிக்கிறோம். மணி பில்னா என்ன, பட்ஜெட் தாக்கல்னா என்ன, யார் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்கன்னு நம்ம 9ஆவது 10ஆவதுல குடிமையில் நான் படிச்சிருக்கேன், சிவிக்ஸில் படிச்சிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இவ்வளோ அடிப்படையான ஒரு கொஷினுக்கு அவங்க தப்பான கீ கொடுத்தது. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போனால் அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் சொல்லணும். நம்ம பேசிக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரியல் கவர்மெண்ட் அப்படிலாம் பிரிப்போம். நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி தான், சரிங்களா? ஸோ ஒரு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டோட அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு புரிஞ்சு கொடுத்தாங்களா புரியாமல் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. இதை வந்து ஓவர் சைட் எரர்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த கீயை வச்சு சும்மா விளையாடலாம் இல்லை. ஒரு 20 லட்சம் பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ப்ரிலிம்ஸ். கீ தப்புன்னா கீ வெளியிடும் போதும் செக் பண்ணுவாங்கல்ல. அதுதான் சொல்கிறேன். இவங்க வந்து பரீட்சை நடந்தது போன வருஷம் மே ஜூனில் பரீட்சை நடக்குது. இந்த வருஷம் மே மாதம் தான் கீ கொடுக்குறாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அடாவடித்தனம் அப்படின்னா அவ்வளோ பெரிய அடாவடித்தனம். ஏன்னா நீங்கள் இப்போ கீ வந்து பரீட்சை முடிஞ்சிருக்கு சார், இன்னும் 2-3 நாளில் கீ இவங்க கொடுக்கணும், லாஜிக்கலாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது தப்பு இருந்தால் எல்லாரும் கேட்பாங்க. கேட்டால் திருப்பி அந்த கீயை கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்க இவாலுவேட் பண்ணலாம், ஆன்சர் பேப்பரை கரெக்டாக கோடிங் ஷீட் இவாலுவேட் பண்ணலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் தப்பான கீயை போட்டு கோடிங் ஷீட்டை இவாலுவேட் பண்ணி மெரிட் லிஸ்ட்டு கொடுத்து மெயின்ஸ் எழுத வச்சு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டே முடிச்சிட்டிங்க. எல்லாம் முடிச்ச பிறகு இந்த இது சொல்லுவாங்களா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன வேஸ்ட்டு தானே. உயிரோடு இருக்கும்போது காப்பாற்றணும்ல ஒரு உயிரை, செத்த பிறகு நீ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் இருக்குது? ஒன்றும் இல்லை, யூஸே கிடையாது. உயிரோடு இருக்கும்போது அவனை காப்பாற்றணும்ல. அது மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 2024 ஆன்சர் கீ இதில் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு தப்பாக இருக்குது? 3 கொஸ்டினுக்கு தப்பாக இருக்குது. நான் இது வந்து ரொம்ப அடிப்படையான கொஸ்டின்றனால இதை எடுத்து சொல்கிறேன். இன்னொரு சயின்ஸ் கொஸ்டின், இன்னொரு ஆர்பிஐ ரிலேட்டட் கொஸ்டின் தப்பாக இருக்குது. இப்போ மொத்தம் 100 மார்க்கில் 3 கொஸ்டின் ட்ராப் பண்ணிட்டாங்க. 100 கொஸ்டினில் 3 கொஸ்டின் ட்ராப்டு. அவங்களே வந்து கன்ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டாங்க. இன்னொரு 3 கொஸ்டின் அவங்க கீ கொடுத்துருக்காங்க, நான் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த தப்பான கீயை வச்சு தானே நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெரிட் லிஸ்ட்டு கிளியர் பண்ணி இது கிரியேட் பண்ணி மெயின்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ பார்டரில் என் ஸ்டூடெண்ட் 2-3 பேர் எனக்கு தெரியும், கரெக்டாக 85 புள்ளி பார்டரில் நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, ஆனால் இவங்க தான் கீ தப்பாக போட்டு இவாலுவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க கீ கரெக்டாக போட்டு இவாலுவேட் பண்ணியிருந்தால் அவன் கட் ஆஃப் ரீச் பண்ணியிருப்பான். இங்கே என்ன பிரச்சனைனா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது சார். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. அந்த அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே அது தப்பு, ஆனால் இவர் சரியாக எழுதியிருக்கிறாரு. ஆமாம், ஸ்டூடெண்ட் சரியாக அட்டன் பண்ணியிருக்காங்க, அதனால மார்க் குறையுது. இப்போ அது இல்லாமல் நெகட்டிவ் மார்க் வேற. நெகட்டிவ் மார்க் இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா திருப்பி ஒரு -0.67 கழிப்பீங்க. இப்போ அந்த கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் அவருக்கு 2 மார்க் ஆட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ தப்பானனால 2 மார்க் ஆட் ஆகலை, ப்ளஸ் நீங்கள் ஒரு -0.67 போட்டிங்க, கழிச்சிட்டிங்க. இப்போ நாங்கள் எப்போவுமே நானே கிளாஸ்ல இப்போ ஒரு கொஸ்டின் நீ தப்பு பண்ணனா உனக்கு 2.67 மார்க் போகுதுன்னு நீ நினச்சிக்கோ, நெகட்டிவ் மார்க்கும் சேர்த்துக்கோ, அப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நானே கிளாஸில் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் தப்பாக கீ போட்டதுனால அந்த கீயை வச்சு இவாலுவேட் பண்ணதுனால நிறைய பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் 4 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணது. ஆமாம் சார் 4 வருஷம் இல்லை கூட இருக்கும் சார். நிறைய பேர் 6 அட்டெம்ப்டா 7 அட்டெம்ப்ட் 5 அட்டெம்ப்ட் 10 வருஷம் 8 வருஷம் படிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இங்கே என்னென்னா ஒரு அட்டெம்ப்ட் போச்சு அப்படின்னா மினிமம் 4 வருஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடியே அவன் 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறான் மினிமமாக சொல்கிறேன். இந்த அட்டெம்ப்ட் போச்சுன்னா அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு அவன் அப்பியர் ஆகி அடுத்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி ஒருவேளை எல்லாமே கரெக்டாக போச்சுன்னா சர்வீஸ் வாங்குறதுக்கு அங்கேருந்து ஒரு 1.5 வருஷம். ஸோ டோட்டலாக ஒரு 4 வருஷம் போகுது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது யூபிஎஸ்சி வந்து மாணவரோட வாழ்க்கையில் விளையாடுறதுங்கிறது
எவ்வளோ பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதனோட விளைவு அப்படின்றது ரொம்ப பெருசு. 2024 ஆன்சர் கீழே 3 கேள்விக்கு தப்பான ஆன்சரை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதனால் சரியாக விடை எழுதினவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க ஆன்சர் கீ கொடுத்து அந்த ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அவங்க கொடுத்து ஏற்றுறாங்கல்ல, டைப்பிங் பண்ணுறவங்க, டேட்டாவில் இருக்கிறவங்க, அவங்க ஏதாவது மாற்றி அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இப்போது நாங்கள் இன்ஸ்டிடியூட் நடத்துகிறவங்க, நம்ம இன்ஸ்டிடியூட்டு யூபிஎஸ்சியோட கம்பேர் பண்ணுவோம் நம்மளாம் ரொம்ப சின்ன ஆள் தான். நம்ம இன்ஸ்டிடியூட் நடத்துகிற நம்மலாம் வந்து யூபிஎஸ்சியோட கம்பேர் பண்ணுவோம் சின்ன ஆள். நமக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் பவர்லாம் எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? நாங்களே இன்ஸ்டிடியூட்டில் ஒரு கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டுக்கு செட் பண்ணும்போது 3 வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். செட் பண்ணுறது ஒரு தடவை பார்க்கணும், இன்னொரு ஃபேக்கல்ட்டி ஒரு தடவை பார்க்கணும், அப்புறம் ஃபேக்கல்ட்டி இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டிங்கில் இன்வால்வ் ஆகாத இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பார்ப்போம். நாங்களே 3 டைம் வெரிஃபை பண்ணுறோம். 3 டைம் செக் பண்ணி தான், மினிமம் 3 டைம் செக் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் வந்து டெஸ்ட்டுக்கு பசங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் சின்ன ஆள் தான், யூபிஎஸ்சியோட கம்பேர் நாங்கள் சின்ன ஆள் தான், புரியுதுங்களா? அப்படி இருந்தும் எங்கள் இதில் 1-2 எரர் வரும், ஒத்துக்கிறேன், சரிங்களா? அதை நாங்கள் கிளாஸில் சொல்லப்பா இது எரர் ஆகிடுச்சுப்பா, இந்த கரெக்ட் பண்ணிக்கோ, எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருக்குது, இந்த ஏபிசிடி டைப்பிங் ஆகிடுச்சின்னு கிளாஸில் நாங்களே சில எரர் சொல்கிறோம். ஆனால் யூபிஎஸ்சி அப்படி கிடையாது சார். யூபிஎஸ்சிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்த நாட்டுக்கே முக்கியமான குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், எல்லா எக்ஸாமும் பொதுவாக சொல்கிறேன், சிவில் சர்வீசஸ் இல்லாமல் மற்ற எக்ஸாமும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் முக்கியமான பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் ரெக்ரூட் பண்ணுற அந்த ஏஜென்சி இல்லைங்களா? அப்போது நீங்கள் கவனக்குறைவாக இருக்கிறீங்கன்றதே ஒத்துக்க முடியல. அப்போ இப்படி கவனக்குறைவாக இருந்தானே போனோட பூஜா கேட்கிற உள்ள விட்டீங்க. இப்போ நீங்கள் பூஜா கேட்கிற அசால்ட்டாக கோர்ட்டில் போய் எனக்கு ஆன்டிசிபேட்டர் பெயில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பூஜா கேட்கறதுக்கு 2 வருஷம் செலவு பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு, ட்ரைனிங் கொடுத்துருக்கு, சம்பளம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் யார்? பப்ளிக் ஃபண்டு. கலெக்டர் மாதிரி வந்து உட்கார்ந்தாங்களே ஆஃபீஸில். ஆமாம் சார், அதுக்கு முன்னாடி 1.5 வருஷம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்களே. அப்போது நீங்கள் கவனக்குறைவுன்றதே ஃபஸ்ட்டு ஒத்துக்க முடியலை. யூபிஎஸ்சியில் இருக்கலாம், கவனக்குறைவாக இருக்கலாம்னு வச்சுக்கிட்டா கூட அது ஏன் கேள்வி, கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறவங்களுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற கேள்வி அங்கே தான் வருது. அதான் சார், ஜென்ரலாக யாருக்கும் தெரியல. பட் ஜென்ரலாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த குழு தயாரிச்சதை ரீசெக் யார் பண்ணுவா? இதெல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்கா யூபிஎஸ்சியில்? இல்லை, அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. யார் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க அதெல்லாம் காட்ட முடியாது. ஓகே, அது கான்ஃபிடென்ஷியல் தான் வச்சுக்கணும். அதை நம்ம வெளிப்படைத்தன்மை கேட்கவும் கூடாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் செட்டிங்கிறது கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம்தான். பட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, அது கான்ஃபிடென்ஷியலாகவே இருக்கட்டும், அதில் வந்து நம்ம வெளிப்படைத்தன்மை கேட்க வேண்டாம். யார் செட் பண்ணுறாங்கன்னு யார் தான் பொறுப்பேற்றுக்கிறது? அதுதான் இப்போ என்னன்னா, பொறுப்பேற்றுக்கிற யாருன்னா யூபிஎஸ்சி பாடி தான். இப்போ என்னன்னா யூபிஎஸ்சி பொதுவாக நம்ம யூபிஎஸ்சி பொறுப்பேற்றுக்கணும், யூபிஎஸ்சி பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறோமே ஒழிய அதில் யார்? அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, யூபிஎஸ்சி அந்த கொஸ்டின் செட் பண்ண ஆளை கூப்பிட்டு யூபிஎஸ்சி தான் அக்கௌண்டபிளாக ஆக்கணும். ஆனால் அதை வெளியில் சொல்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா அது கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். அந்த யூபிஎஸ்சி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னா அந்த யூபிஎஸ்சியில் யார் பொறுப்பேற்பா? எந்த ஒரு பணியில் ஈடுபடாமல் அதில் இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுப்பேற்பாரா? இல்லை யார் பொறுப்பேற்பா? யார் பொறுப்பேற்கணும்? இல்லை, அதுதான் சார். இது வந்து எப்படி ஹையரார்கிக்கலி அது தலைமையேற்று வழிநடத்துறவர்கள் தானே. ஆமாம் சார், இது வந்து ஹையரார்கிக்கலி சேர்மன் தான் பொறுப்பேற்கணும். சேர்மன் தான் இதுக்கு வந்து வெளியில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நடந்திருக்கு, இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம், நாங்கள் சரி பண்ணுறோம், சேர்மன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இது ஹையரார்கிக்கலி அவர் தான் ரெஸ்பான்சிபிள். பட் ஆனால் இன்டர்னலாக வித்தின் த டிபார்ட்மெண்ட், வித்தின் த கமிஷன் ஆக்ஷன் எடுக்கணும். வித்தின் த கமிஷன் அவங்க வந்து அதுக்கான நெசசரி ஆக்ஷன் எடுத்து அந்த கொஸ்டின் செட் பண்ணவங்க, அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆனவங்கள அக்கௌண்டபிளாக ஆகிறது யூபிஎஸ்சி வித்தின் த ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் பொறுப்பேற்க வேண்டியது தலைவர் தான். ஏப்ரல் 2022 மனோஜ் சோனி அப்படிங்கிற ஒரு ஆள் தான் வந்து யூபிஎஸ்சி சேர்மனாக நியமிக்கப்படுறாரு. அப்போ கூட எதிர்ப்புலாம் வந்துச்சு. ஆமாம். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சேர்மன் மனோஜ் சோனி அப்பாயின்மெண்ட்டில் இருந்து அவர் வெளியில் போன வரைக்குமே எதுவுமே சரியாக நடக்கலை. அதுக்கப்புறம் அந்த பூஜா கேட்கிற விஷயத்துலையும் யாரும் பொறுப்பேற்கலை, கவர்மெண்ட்டுமே எதுவுமே பேசலை. அண்ட் அவர் பாட்டுக்கு ரிசைன்மெண்ட்டு போயிட்டார். அவங்க பூஜா அவங்கள வந்து யார் செலக்ட் பண்ணாங்க, அவங்க செலக்ட் பண்ணது தப்பு, அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது அந்த இதே இன்னும் வெளியில் வரல. எடுத்தாங்களா எடுக்கலையான்னு தெரியல, வெளியிலதே தெரியல. அது அவங்க எதுவும் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல யூபிஎஸ்சியில இருந்து. அவர் இருக்கும்போது தான் இந்த கீ ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு. அவர் இருக்கும்போது தான் இந்த ப்ரிலிம்ஸ் 2024 இவால்வேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா,
அவர் உள்ள வந்ததுல இருந்தே யூபிஎஸ்சியில குளறுபடி தான். அதுக்கு முன்னாடி தவறே நடக்கலையா? இல்ல சார், இவ்வளோ கேவலமான தவறுகள் எதுவும் வெளியில வந்து கொஸ்டினை டிராப் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான். சார் 1-2 கொஸ்டின் டிராப் எல்லாம் பண்ணியிருக்காங்க சார். பட் ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு கீ ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி பூஜா கேட்கற மாதிரி இவ்வளோ ஒரு என்ன சொல்லுது, ரொம்ப அசிங்கமான ஒரு இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் என்னோட அறிவுக்கு என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் நடக்கலை. இவரோட பீரியடில் தான் அது நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2024 ஆன்சர் கீழே 3 இது தப்பு, அதனால் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சில பேருக்கு 5 வருஷம் 6 வருஷம்லாம் வேஸ்ட் ஆகிருக்குலாம் சொல்கிறீங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான தேர்வுக்கு அவனுடைய வாழ்க்கையே போச்சே அப்படிங்கும்போது யாரும் கவனம் அந்த யூபிஎஸ்ஐ கண்டிக்கலையா? இல்லை அல்ல அவங்க கவனத்துக்கு போகலையா? ஒரு அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் தப்பாக கீ போட்டு இவாலுவேட் பண்ணதுங்கிறத வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அண்ட் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் ஒன்று கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்போது இந்த கொஸ்டின் கரெக்டாக எழுதி கட் ஆஃப் தாண்டவன் நிரபராதி. இந்த கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் கட் ஆஃப் தாண்டி இருப்பான்ல ஒருத்தன், அவன் நிரபராதி தானே, அவன் எந்த தப்பும் பண்ணல. இல்லை, அவன் ஏன் பாதிக்கப்படணும், அவன் ஏன் கஷ்டப்படணும்? சார் யூபிஎஸ்சி வந்து எத்திக்ஸ்ன்னு ஒரு பேப்பர் வச்சிருக்கான் மெயின்ஸில், GS4 எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டின்னு ஒரு பேப்பர் வச்சுருக்கான். அதில் வந்து வளைச்சி கொஸ்டின் கேட்குறான். அந்த மாதிரி கவர்னன்ஸ் பற்றி, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பேஷனேட்டு அப்படின்னு வளைச்சி கொஸ்டின் கேட்குறான். ஏன் அப்படின்னாக்கா உள்ளே வர்ற ஆஃபீஸர்ஸுக்கு அதெல்லாம் அந்த குவாலிட்டிஸ்லாம் வேணும், அப்போ தான் நிர்வாகம் நல்லாயிருக்கும், அப்போ தான் அந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இன்ஃபேக்ட் வந்து இந்த கம்பேஷனேட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு கம்பேஷனேட் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப வேணும். ஆனால் இங்கே பிரச்சனைனா அதே அவன் கேட்குற அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட ஆன்சர் இல்லை. அவங்ககிட்ட யூபிஎஸ்சிக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, யூபிஎஸ்சி கம்பேஷனேட் கிடையாது, யூபிஎஸ்சிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, யூபிஎஸ்சிக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அட்லீஸ்ட் இந்த கீ கொடுக்குறதுல என்ன டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணல, என்ன பிரச்சனை சார்? எப்போவுமே யூபிஎஸ்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சார். யூபிஎஸ்சியை அப்படியே ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணி பேசுகிற ஆளுன்னு நான். நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் யூடியூப் சேனல்ஸ்லாம் பாருங்கள், நான் எப்பவும் யூபிஎஸ்சியை ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணி பேசுகிற ஆள். ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது, எஸ்பெஷலி இந்த மனோஜ் சோனி வந்ததுலேருந்து எனக்கு வந்து எதுவுமே சரியாக படலை யூபிஎஸ்சியில். சரிங்களா? இப்போது இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ஒரு கம்பேஷனேட் ஆட்டிடியூட் யூபிஎஸ்சி காட்டுமா காட்டாதா? அதை எனக்கு தெரில. அது கோர்ட்லாம் போய் நிற்கணும். இப்போ கோர்ட்டுக்கு போகணும்னா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தான் போகணும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, திருப்பி கோர்ட்டுக்கு போய் செலவு போகணும், அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் உட்காரணும். இந்த இழப்பெல்லாம் யார் எப்படி ஈடு செய்வா? நீங்கள் சொல்லுங்கள். அது கோர்ட்டுக்கு போனாலும் டக்குன்னு ஒரு நாளில் முடியாதுல்ல. அது கோர்ட்டில் கேஸ் ஆவாதாடி ஒரு வக்கீலை வச்சு அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் பின்னாடி ஓடணும். ஏன் ஒரு மாணவன் வந்து அவ்வளோ கஷ்டப்படணும்? கரெக்டாக ஆன்சர் எழுதி ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? இல்லை, நீங்கள் சொல்லும்போது நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. கட்டாயம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் அட்லீஸ்ட் என்கிட்ட ஷேர் பண்ண. வேலை குரூப் 4ல விஏஓ வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கரெக்ட். எனக்கு கிடைச்சா நாங்கள் ஐஏஎஸ் தான் பாஸ் பண்ணிட்டு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. நிறைய பேர் குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது மாதிரி விஏஓ இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் வேண்டான்னு விட்டுருவாங்க. ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு 2 மாதம் பார்ப்பாங்க. இல்லை சார் என்னால் படிக்க முடியலை சார் அங்கே இருந்து, அதனால் அந்த வேலையை விட்டுட்டேன், நான் வேணும்னா வேறு வேலை வாங்கிக்க முடியும், நான் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு குரூப் 2, குரூப் 4, விஏஓ, எஸ்எஸ்சியில் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அது இது நிறைய போஸ்ட்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு கூட விட்டுட்டு திருப்பி வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தான் வேணுன்றாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்னென்னா இது ஜாபு கிடையாது, இது ஒரு கனவு, இது ஒரு ஆம்பிஷன், இது ஒரு ட்ரீம் அப்படி நினச்சி தான் இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சார் ஒரு ஜாப்னா நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் போனால் இங்கே விட சேலரி அதிகம் சார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ட்ரியில் என்ன கிடைக்குதோ அதை விட இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல சேலரி, ஒரு டீசெண்டான நல்ல சேலரி கிடைக்கிது. ஆனால் சேலரிக்காகவும் வேலைக்காகவும் இங்கே உட்காரல சார், கனவுக்காக உட்காந்துருக்கான் சார். அதை வந்து யூபிஎஸ்சி கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். அண்டு அரசியல்வாதிகள், நீங்கள் ஓகே நக்கீரன் சேனலில் இருக்கேன், நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஆளுங்கட்சியும் சரி, அரசியல் எதிர்கட்சியும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதை வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இதனால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சத்தியமாக ஒரு தீர்வு கிடைக்கணும் சார். அப்படி கிடைக்கல அப்படின்னா ரொம்ப தப்பு சார், ரொம்ப தப்பு. இந்திய அளவில் உயர் பதவிகளுக்கு எடுக்கக்கூடிய தேர்வு, பிரதமருக்கு செயலாளராக இருப்பாங்க,
முதல்வர்களுக்கு செயலாளராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கிறவங்க கொஷின் தேர்ந்தெடுக்கிறவங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் சொன்ன மாதிரி தங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சும் என்னுடைய கனவு யூபிஎஸ்சி செலக்ட் ஆகி உயர் பதவியில் உட்காரணும் அப்படிங்கிற கனவோடு பல பேர் பல வருடங்களாக இந்த தேர்வுக்காக உழைக்கிறாங்க. அந்த உழைப்பு வீணாக போகக்கூடாதுங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக அவருக்கு ஒரு பயிற்சியாளராக மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்திருக்கீங்க. ஒரு பயிற்சியாளராக நீங்களும் அவங்களுடைய உழைப்பு வீணாகக்கூடாது, அவங்க கனவு நிறைவேறணுங்கிறதுக்காக உங்களுடைய எண்ணங்களை சொன்னீங்க. கட்சி சார்ந்த நபர்களுக்கு இது ரீச் ஆகணும். நீங்களும் உங்கள் சைடு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. கட்சி சார்ந்த நபர்கள் இதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். பார்ப்போம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம். கருத்துக்களை பார்த்து நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.